ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பானுஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சுவையான பீஃப் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், பரோட்டா, சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு குக்கர்லையும் பண்ணலாம். நான் மண்கடையில் தான் பண்ணுறேன். கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பீஃபில் கிரேவியோ குழம்போ எது பண்ணாலும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பை சேர்த்துட்டு பொரிய விட்டுக்கலாம். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ண 2 பெல்லாரி வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் பொடியை கட் பண்ண 2 தக்காளியை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கூட சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். குழம்புக்கு திக்னஸும் நல்ல கலரும் கொடுக்கும். தக்காளி நல்லா வதங்கினதும் மசாலா தூளாக சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக தான். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை இல்லாமல் நாம் சேர்த்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி சுருண்டு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும். குக்கரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு போட்டு வேக வச்ச பீஃபை இதோட சேர்த்துக்கலாம். இந்த பீஃபோட அளவு 300 கிராம் இருக்கும். நீங்கள் இந்த குழம்பு குக்கர்லேயே பண்ணுறதா இருந்தால் வெங்காயம் தக்காளி மசாலாலாம் வதக்கிட்டு அதோட கறியை சேர்த்து கறி வேகிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மசாலாவோட கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கறி வேக வச்ச தண்ணியை இதோட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கூடவே கடைகளில் கிடைக்கிற மட்டன் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நான் கலந்து விட்டுக்கிறேன். எண்ணெயில் இந்த மசாலாவை வதக்க தேவையில்லை, அதான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இந்த மசாலா தூள் சேர்க்கும் போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா தூளை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மல்லித்தூள், மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சு. இப்போ குழம்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த குழம்போட டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். கட் பண்ண 1 கப் தேங்காயோட 10-12 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இந்த பேஸ்ட்டை குழம்புல சேர்த்துக்கலாம். ஜார் அலசிட்டு அந்த தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டில் முந்திரி பருப்பு, சோம்பு, கசகசா சேர்த்து அரைச்சிருக்கதால இந்த குழம்புக்கு நல்ல ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ கட் பண்ண மல்லித்தலையை தூவிட்டு கலந்து விட்டுக்கலாம். உப்பை செக் பண்ணிவிட்டு தட்டி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு குழம்பு கொதிக்கணும் இல்லையா, ஸோ கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இதில் கலந்து விட்டுக்கிறேன். குக்கரில் வைக்கிறவங்க பீஃப் வெந்ததுக்கு அப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து கொதிக்க வச்சுருங்க. தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு குக்கரில் விசில் விட்டிங்கன்னா குழம்பு ஒரு மாதிரி கெட்டியாக சேர்ந்துக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது கொதிக்கட்டும். அவ்வளோதான், நம்மளோட பீஃப் குழம்பு கமகம வாசத்தோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே கட் பண்ண மல்லித்தலையை தூவிட்டு இதை சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த குழம்பு பீஃபில் மட்டும் இல்லை, மட்டன் சிக்கன்லேயும் இதே மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த குழம்பை எல்லா வித ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிட்லாம். ஈவன் சப்பாத்தி, பரோட்டாவுக்கு மட்டும் இல்லை, இடியாப்பத்துக்கு கூட இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.